ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான வீடியோ தான் அது. இப்போ நாங்கள் ஆரம்பத்திலே வந்து நிறையா வாங்காமல் ஒரு கம்மியாக ஒரு 4-5 கோழி மட்டும் வாங்கி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்னென்ன கோழியெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கோழி. இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரே செட்டு, பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து மொட்டு வைக்கிறதுக்கு வந்து இன்னொரு 1 மாதத்துக்கு மேலே ஆகிடும். மொட்டு வைக்கிற ஸ்டேஜ் வரும்போது இதுவுமே வந்து ஒரு 3 கிலோலாம் வந்துடும். நல்ல கோழி வந்து பெரிய கோழியாக வளரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கருப்பு கோழி, இது வந்து இப்போ மொட்டு வைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னொரு 1 வாரம் கேப்லேயே வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து இப்போ ஒரு 3 கிலோவில் இருக்குது இந்த கோழி. அடுத்தது இன்னொரு கருப்பு கோழி, இது வந்து பார்த்தா இன்னும் 1-2 வாரத்துக்குள்ளே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிரும். இதுவுமே இப்போ ஒரு 3 கிலோ வெயிட்டில் இருக்குது. அடுத்து இன்னொரு செங்கருப்பு சேவல் ஒன்று இருக்குது. இந்த சேவல் வந்து இப்போ ஒரு 3 கிலோ வெயிட்டில் இருக்குது. பின்னாடி ஒரு கோழி ஓடுது பார்த்திங்களா, அதுவுமே வந்து சேவல் தான். இந்த செங்கருப்பு சேவல் வந்து கோழி கூட விடாமல் தனியாக கட்டி வச்சு வளர்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கிலோ வரைக்கும் தாராளமாக வரும். பின்னாடி வந்து ஒரு கருப்பு கோழி நிற்கிது, அது வந்து வெடை. இது வந்து மொட்டு வைக்கிறதுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு மேலே ஆகிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.